Okay. Good morning. So today we will discuss Tnpsc AE 2024 Combined EA Support Studies Machine Solutions. So triple students. So இந்த வீடியோ வச்சுட்டு you can prepare your key. So இதை பேஸ் பண்ணிட்டு உங்களுடைய டோட்டல் எவ்வளவு கரெக்ட் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? So I have as per my knowledge I have given every solutions exactly right with its corresponding definitions. ஓகேவா? ஸோ நான் வந்து ரேண்டமாக கீ மட்டும் மார்க் பண்ணல. ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா as per எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தாலுமே நீங்க கீழே காமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் டெஃபினெட்லி ஐ கிளாரிஃபை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் படிச்சதுக்கும் அதாவது நான் ஃபாலோ பண்ற அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் நம்மளுடைய டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் டிஃபர் ஆச்சு அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் இட் இஸ் கான்ட்ரவர்ஷியல் டாபிக். அப்போ டிஎன்பிசி என்ன கீ ப்ரிஃபர் பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா யூபிஎஸ்சியோட கீ எதுவோ பிகாஸ் ஐ ஃபாலோ யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ், யூபிஎஸ்சி ஐஏஎஸ் உடைய எதுவும் டேட் ஸ்டாண்டர்ட்ஸும் நான் ஃபாலோ பண்றதுனால ஸோ அந்த கீயும் டிஎன்பிசியோட கீயும் மிஸ் மேட்ச் ஆச்சு அப்படின்றப்ப டிஎன்பிசி என்ன சொல்றாங்களோ அது ஃபைனலா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை அப்படின்னா கோ ஃபார் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஓகே. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஓகே. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா the use of higher flux densities in transformer design. The use of higher flux densities. Higher flux densities in transformer design. ஸோ ஆக்சுவலா இது எங்க படிப்பீங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல படிக்கிறத விட இது யூ வில் ப்ரிஃபரபிளி ரீட் இன் யூர் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ பேசிக்ஸ் ஆஃப் சர்க்கியூட், ஸோ கனெக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஒரு டாபிக் இருக்கும். அதாவது நீங்க எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் மிஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு வி வில் ஸ்டடி யுவர் டாபிக். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல வி வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட். ஸோ வெனவர் ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படி ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி வில் பி வெரி ஹை அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆபரேஷன் வில் பி வெரி ஹை. ஸோ அதனோட எதுக்காக அப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ரெடியூஸ் த சைஸ் ஆஃப் மெட்டீரியல். ஓகேவா? அந்த மெட்டீரியலோடைய ஓவரால் சைஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு பர் கேவிஏக்கு. ஸோ அதுதான் இங்கேயும் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஸோ எதுக்காக அந்த மாதிரி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஒன்றும் இல்லை உங்களுடைய சார்ஜர்லயோ இல்ல அப்படின்னா நீங்க டிவில கழட்டிங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் கலர்ல டேப் சுத்துற மாதிரி ஒரு இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு பேர் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியோ ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஓகேவா? ஸோ அதெல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் யூஸ் பண்றது. சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா பை இன்க்ரீசிங் த ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் கரஸ்பாண்டிங் ஃப்ளக்ஸ். ஸோ அப்படின்றப்ப ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எதுக்காக ப்ரிஃபர் பண்றான்னு பாத்தீங்கன்னா டு ரெடியூஸ் த சைஸ் ஆர் வெயிட் பர் கேவிஏ. ஓகே. இது வந்து இஎம்எஃப் ஈக்குவேஷன் இருந்தும் சொல்லலாம். இஎம்எஃப் ஈக்குவல் டு 4.44 FN பை BMAN. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பையோட வேல்யூ BMAN போட்டிங்க அப்படின்னா ஸோ எனக்கு ஃப்ளக்ஸ் வச்சு இது பண்ணும்போது ஃப்ளக்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஐ வில் ரைட் இட் 4.44 FN BMAN. ஸோ அப்ப ERMS by BM. So AM is inversely proportional to is directly proportional to என்னதுங்க BM. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இது இஎம்எஃப் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்எம்எஸ் வேல்யூல எழுதியிருக்கேன். ஸோ இஆர்எம்எஸ் அப்ப இங்க என்ன தெரியுதுங்க BM is inversely proportional to A. That means we can clearly say that if area increases flux density will decrease. அப்ப என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா high flux density அப்படின்றப்ப eventually the size of transformer will decrease. Okay. So in order to maintain constant V by F ratio, because E by F equal directly proportional to BM, in order to maintain constant E by F ratio, that is V by F வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், if we keep on increasing the flux density, the corresponding area will reduce. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஸோ இதனுடைய ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய கீ படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸோ ரெடியூஸ் த வெயிட் பர் கேவி அப்படின்னு இருக்கும். ஸோ தட் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகேவா? ஸோ இது வந்து உங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லயும் இதே தான் இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர் ஏதாவது கொஸ்டின்ஸ்ல இதை பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் அங்கேயும் இதே தான் இருக்கும். ஓகே. ஸோ த ஆப்ஷன் இஸ் ரெடியூசஸ் வெயிட் பர் கேவி. கரெக்ட் ஆப்ஷன் மட்டும் இங்க எழுதுறேன்.
நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். சார் இன்கேஸ் நான் கொஸ்டின்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணேன் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் சால்வ் தட் ஆல்சோ, நோ இஷ்யூ. ஸோ பட் நான் அப்படியே டாபிக்கே சால்வ் பண்றேன். ஸோ நான் இன்கேஸ் ஏதாவது மிஸ் பண்ணாலுமே எனக்கு இன்ஃபார்ம் ஆயிடும். அடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 kVA 500/250 volt 50 hertz single phase transformer has net cross sectional area எவ்வளவு கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா net cross sectional area எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 centimeter square. ஓகே, வேற என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா and maximum flux density at 1.2 டெஸ்லான்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க? calculate the number of turns of primary winding. Number of turns in primary winding N1 in primary winding. சார் ஒரு ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? பட் கால்குலேஷன் இருக்கிற பிரச்சனையும் சொல்லிடுறேன். கால்குலேஷன். ஸோ EMF ஈக்குவேஷன்ல இருந்து என்ன பண்ணிடலாங்க? யூ கேன் ரைட் த கரஸ்பாண்டிங் வேல்யூ. ERMS equal to 4.44 F BM AN. ஸோ அவங்க என்ன கேட்கறான்னு பாத்தீங்க? FN பை BM AN. ஓகேவா? ஸோ லாஸ்ட் டைம்ல N மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை N புட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன கேட்கறான்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி சைட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேட்கறாங்க. அப்ப N1 equal to ERMS primary 4.44 F BM AN. ஸோ எல்லா பேராமீட்டருமே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஸ், பிரைமரி சைடு இருக்கிற சப்ளை வோல்டேஜ் this is RMS voltage 500 4.44 into 50 into BM maximum flux density 1.2. Area is 90 centimeter square. அப்போ 90 into 10 to the power of minus 4 meter square. Okay. Apply all the values. எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. So 1 time 10 time. அடுத்துங்க. So 10 will get cancelled. Therefore 10 மேல போறப்ப 10 to the power of 3 ஆயிடும். கீழே 4.44 into 1.2 into 9. ஸோ இதை நீங்க அப்படியே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஓகேவா, ஸ்டெப் பை ஸ்டெப் ரிடக்ஷன் பண்ணீங்க. ஸோ 5 times 2.2. ஸோ இன்னும் ஃபர்தரா 1000 அடிச்சிங்க அப்படின்னா 1.11 500 ஆயிடும். ஸோ இன்னும் ஃபர்தரா அப்படின்றப்ப 0.6 250. இதே மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா 208 சம்திங் வருங்க. ஓகேவா, 208 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ ஆக்சுவலாக நான் இது ஒர்க் அவுட் பண்ண என்னோட இதில் இருக்கு என்னோட ஆன்சர். ஸோ ஆக்சுவலி மை ஆன்சர் புக்லெட் ஆக்சிஸ். ஸோ என்னோட ஆன்சர் புக்லெட் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அது எழுதுனேன், அங்கே வந்திருக்க வேல்யூ எழுதுறேன். ஸோ நீங்க அது உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அதை அப்ராக்சிமேட்டாக கலெக்ட் பண்ணிக்கோங்க. 2.8.6 சம்திங் வந்துருக்கும். ஸோ கீ படி பார்த்தோம் அப்படின்னா ஏ ஆப்ஷன் மேட்சஸ் 209 டர்ன்ஸ். சரியா? தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டுங்க. நெக்ஸ்ட் ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளவா இல்லைன்னு நினைக்கிறேன். ட்ரை டு சால்வ். ஓகே, சார் அதே மாதிரி இந்த லேமினேஷன் பேஸ் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜென்ரலா இருக்கிறது அது வந்து மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கோர் லாஸ் வந்து ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டிஸ்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அது ஒரு ரீசன். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு பி ஆப்ஷன் மேட்ச் ஆயிருக்கான்னு பாருங்க. ஸோ பி ஆப்ஷன் மேட்ச் ஆயிருந்தா கரெக்ட். ஓகேவா? இது ஜென்ரல் கொஸ்டின். ஸோ எடி கரண்ட் லாஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, ஓகே. ஐ திங்க் இதுல மெஷின்ஸ் இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கு. லெட் அஸ் கோ ஃபார் இண்டக்ஷன் மெஷின்ஸ். followed by induction machines, then we'll go for okay. So DC machines போயிடலாம், அதுக்கப்புறம் இண்டக்ஷன் போயிடலாம். DC machines.
ஸோ டிசி மெஷின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிசி மெஷின் நிறைய கொஸ்டின் பார்த்தேன். a pole, a 4 pole, a 4 pole DC generator runs at 750 rpm and generates an EMF of 240 volt and generates an EMF of 240 volt. Okay, next thing, the armature is wave wound. The armature is wave wound and has 792 conductors. And has 792 conductors. Okay, so if the total flux from each pole is, if the total flux from each pole is 0.0145 Weber, calculate its leakage coefficient. Its leakage coefficient. So what is leakage coefficient? So okay, question is கொடுத்திருக்காங்க. Okay, let us find okay what is given, what they are asking. சரி, so ஒரு 4 pole, number of poles வந்து கொடுத்துட்டான், which is nothing but 4, runs at a speed of n வந்து பாத்தீங்க அப்படின்னா 750 rpm. அதுக்கு அடுத்துங்க generator has an EMF of E equal to 240 volt. E is nothing but EB, back EMF. Armature has wave wound. Wave wound அப்படின்றப்ப so lap wound இருக்கு, wave wound இருக்கு. wave wound அப்படின்னா so you will put ZNP by 60 and A ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2 னு வருங்க for wave wound. If nothing is specified, you have to take A as 1. wave wound அப்படின்னா அதனால A ஓட வேல்யூ 2. இதுவே அவன் ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா A ஓட வேல்யூ 1 எடுத்துக்கணும். இதுவே லேப் wound இருக்கு அப்படின்றப்ப அதுலயே சிம்ப்ளெக்ஸ் இருக்கா இல்ல ஹாஃப் டியூப்ளெக்ஸ் இருக்கான்னு பாருங்க. சோ அதுக்கு ஏத்த மாதிரி வேல்யூ மாறும். A equal to P if simplex, A equal to 2P if half duplex. Okay, so A equal to 2 இங்க. அதுக்கு அடுத்து என்னதுங்க, number of conductors வந்து பாத்தீங்கன்னா n ஓட வேல்யூ, so Z ஓட வேல்யூ 792. total flux each pole கொடுத்துட்டாங்க, 5 total கொடுத்துட்டான். லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க தேவைப்படும், இந்த டேட்டா தேவைப்படும். ஓகே, நமக்கு தேவையான எல்லா பாராமீட்டர் இருக்கான்னு பாக்குறேன். எஸ் இருக்கு. இதை வச்சு என்ன பண்ணிடலாங்க, we can use a formula. we know that DC machine உடைய ஃபார்முலா தெரியும். ஓகேவா, சோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா EB equal to Z NP pi by 60A. ஓகே, சோ டோட்டல் ஃப்ளக்ஸ் தெரியும். இங்க இருந்து நமக்கு தேவையான இத இங்க இருக்கிற பாராமீட்டர்ஸ் வச்சுட்டு நமக்கு தேவையான ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ அப்ப டோட்டல் ஃப்ளக்ஸ் பை ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் Q over corresponding leakage coefficient. சோ EB ஓட வேல்யூ என்னதுங்க 240, which is equal to Z ஓட வேல்யூ 792, N ஓட வேல்யூ 750, P ஓட வேல்யூ 4 pole 5 resultant by 60 into A ஓட வேல்யூ 2. So try to cancel all the parameters here itself. So 1010, so 3 2 6, 1 2 is 2, அடுத்து 1 3 is 3, 2 3 is 6, 5 3 is 15. Okay, அதுக்கப்புறம் இந்த பாராமீட்டர்லாம் நமக்கு எடுத்துடலாம். அப்போ 5R will be 240 divided by 792 into 25. சரி, இது அப்படியே சால்வ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபர்தரா சிம்பிளை பண்ணி 2 டேபிள் 3 டேபிள் போகலாம், ரெடியூஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5R ஓட வேல்யூ ஃப்ளக்ஸ் பர் போலோட வேல்யூ பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிடுறேன். you'll get the flux per pole value to be 12.12 milliweber, that is 0.01212 வெபர். இதை ரெடியூஸ் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஓகேவா. அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் பர் போல் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஃப்ளக்ஸ் பர் போல் கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு என்ன வேணுங்க, இங்க இருந்து லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணிடலாம். சோ லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட் will be இந்த வேல்யூ பை அந்த வேல்யூ, ரிசல்டன்ட் ஃப்ளக்ஸ் டோட்டல் ஃப்ளக்ஸ் per pole flux by ரிசல்ட் ஃப்ளக்ஸ். சோ லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட், சரி இது ரெண்டுத்துமே பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபேக்டர்ல எழுதிக்கிறேன். சோ 14.50 into 10 to the power of -3 வெபர், மில்லி வெபர் எழுதுவோம், 10 to the power of -3 வெபர் divided by this one 12.12 into 10 to the power of -3 வெபர். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா சோ 12 அப்படின்றப்ப 1.2 அப்ராக்சிமேட்டா வருங்க. ஓகேவா, ஏன்னா நீ கிட்டத்தட்ட கண்ணிலே சொல்லிடலாம் 12 14 அப்படின்றப்ப 1 மேலதான் இருக்கும்.
ஸோ எனக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1.2ல இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி ஆப்ஷன் மட்டும் தான். ஸோ பி ஆப்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ விஷயம் இதுதாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஈஸி. டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மிஷின்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் கொஸ்டின்ஸ் ஈஸிலி. சரி, நெக்ஸ்ட்டுங்க. மெஷின்ஸ்ல கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்னு எதுவும் இல்லைங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஆன்சர் பண்ண மாதிரி இருந்தது. ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தா இருந்தது, பட் இட் இஸ் ஆல்சோ ஈஸி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the most economical method to find no load losses of a large DC shunt motor. Okay, so the most economical method to find no load losses of a large, okay, DC shunt motor. So no load losses shunt motor கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற ஒரே டெஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வைன்பர்ன்ஸ் டெஸ்ட். ஓகேவா சார்? இது வந்து சீரிஸ் யூஸ் பண்ண முடியாது, திரும்ப ஞாபகம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீரிஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஷண்ட்டுக்கான இது சீரிஸ்க்கு வந்து கால்குலேட் பண்ண முடியாது. நோ லோட் லாசஸ் வந்து என்ன பண்ண முடியாது, சீரிஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது இந்த டெஸ்ட். அதே மாதிரி இருக்கிறதுல மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் இதுதான். சரிங்களா? ஸோ டிசி மெஷின்ஸோட கான்செப்ட்ல லாஸ்டா டெஸ்ட் ஸோ டிசி மெஷின்ஸ் வரும்போது ஸ்வைன்பர்ன்ஸ் டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிட்டு வரும். ரீஜென்ட்ரி டெஸ்ட் எல்லாம் பார்க்கும். அந்த இடத்துல என்னதுங்க, இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் ஃபார் டிசி ஷண்ட் மோட்டர் ஃபார் வைல் டிட்டர்மைனிங் நோ லோட் லாசஸ். அதுக்கு அடுத்துங்க ஒரு ஜெனரல் கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ அதையும் அப்படிங்க எழுதிடுறேன். A multi-layer coil of 3000 tons of fine wire. A multi-layer coil. இது பேசிக் செல்லோட கொஸ்டின்ஸுங்க. மல்டி-லேயர் காயில் ஆஃப் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா 3000 tons. 3000 tons of fine wire of thickness ஃபைன். அந்த வயரோட லென்த் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் அதனுடைய திக்னஸ் கொடுத்துருக்கான். ஃபைன் wire of 10 mm long and has thickness of 5 mm winding. Thickness of 5 mm winding. So, if the coil carries a current of 5 milliampere, then EMF generated will be. If coil carries a current of 5 milliampere, then MMF generated will be. So MMF கான ஃபார்முலா என்னதுங்க, number of turns into current I. So MMF equal to number of turns into current I. So MMF வந்து கேக்குறாங்க, number of turns வந்து எவ்வளவு கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 3000 turns into current வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 milliampere. So 5 into 10 to the power of minus 3 ampere. So 15 ampere turn. 15 ampere turn. 15 ampere turn is your answer. B option matches. Okay. B option matches. சரிங்களா? That's all. So direct question, ஈஸியான question. I hope இது clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Very simple question. MMF ஓட ஃபார்முலா என்னதுங்க, N into I. சரி, அதுக்கு அடுத்து ஸோ டிசி மெஷின்ல வேற இருக்கா? எஸ், 1 more question. 2 more questions are there. EB பேக் EMF பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கு, அதுக்கப்புறம் ஷண்ட் மோட்டர் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கு. ஓகே, லெட் மீ சால்வ். The current drawn by
drawn by a 120 volt DC motor with a back EMF of 110 volt and armature resistance of 0.4 ampere is 4 ohms. Okay, so என்னன்னா கொடுத்திருக்கான்னு பாருங்க, என்னன்னா கேக்குறான்னு பாருங்க. ஓகேவா? So you know that formula EB equal to VT minus IARE. Back EMF is given, terminal voltage is given. ஓகேவா? So என்ன கேக்குறான்? Yes, terminal voltage is given, back EMF is given. So armature resistance கொடுத்துட்டாங்க, current கேக்குறாங்க. So very simple, directly apply the data. 110 120 minus IA. RA ஓட வேல்யூ என்னதுங்க? 0.4. So shift these terms to here. IA into 0.4 equal to 120 minus 110. So IA equal to 10 by 0.4, 25 ampere. Okay, so B option is matching. ஒன்றும் இல்லைங்க, 10 by 0.4 வந்து 100 by 4 எழுதுனீங்க அப்படின்னா 4ல 100 வந்து 20 times 25 times போகும். சரியா? ஸோ பி ஆப்ஷன் மேட்சஸ். நெக்ஸ்ட் டிசி மிஷின்ல ஒரு கொஸ்டின் பெருசா இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின் வந்து இப்போ சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸ், ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ மெஷின்ஸ் இஸ் ஈஸி கம்பேர்ட் டு பவர் சிஸ்டம். ஓகே, அடுத்துங்க a 10 kVA ஸோ சால்வ் பண்ணிட்டேன். 200 volt, a 200 volt DC shunt motor delivers an output of 17 kilowatt. Okay, so delivers an output of 17 kilowatt. Okay, next thing, with an input of 20 kilowatt. Okay, the field winding resistance is 50 ohm. The field winding resistance is 50 ohm, and the armature resistance is 0.04 ohm, and armature winding resistance is 0.04 ohm. Maximum efficiency will be obtained when the total armature copper loss. So maximum efficiency will be obtained. Easy question da, but number of steps adhigam. Efficiency will be obtained. It will take some time to solve. Completely romba time agadu. It will take some time to solve. Will be obtained when the total armature copper loss are equal to, okay, when total armature copper loss are equal to ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு 200 ஓகே. ஸோ ஐ ஹேவ் த கொஸ்டின் ஹியர். ஒரு 200 volt DC shunt motor delivers an output power of 17 kilowatt. ஓகேவா? ஒரு DC மோட்டார் இருக்கு, அவுட்புட் பவர் பாத்தீங்க அப்படின்னா 17 kilowatt. இன்புட் பவர் பாத்தீங்க அப்படின்னா 20 kilowatt. ஓகேவா? அப்ப டோட்டல் பவர் வந்து டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்புட் மைனஸ் அவுட்புட் 3 கிலோவாட். ஓகேவா? ஸோ இது தேவை, அதுக்காக தான் எழுதுறேன். இந்த ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் இஸ், ஸோ ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 50 ஓம். armature winding resistance வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.04 ohm. maximum efficiency obtained when total armature copper loss are equal to. ஓகேவா? சார் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, சப்ளை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 200 அப்படின்ட்டு. சார் இது எப்படி சார் போடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் ஃபீல்டு கரண்ட். ஓகேவா? ஃபீல்டு கரண்ட் கண்டுபிடிங்க. சார் ஃபீல்டு கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னதுங்க? I equal to VBR, ஜஸ்ட் சிம்பிள் ஓம்ஸ். ஓகே, ஸோ வியோட வேல்யூ 200, ஆரோட வேல்யூ பாத்தீங்கன்னா 50. அப்போ எவ்வளவு வருங்க? ஃபீல்டு கரண்ட் யூ கெட் 4 ampere.
கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபீல்டு கரண்ட் தேவை. வேற என்னங்க? we have to find armature current. ஓகேவா? armature current வேணும் because we have to find armature copper loss. ஓகேவா? அதுக்காக. சரியா? so next லோட் கரண்ட் கண்டுபிடிங்க. ஓகேவா? ஆர்மேச்சர் கரண்ட் டைரக்டா கண்டுபிடிக்க முடியும்னா கண்டுபிடிங்க. இல்ல அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் லோட் கரண்ட். ஓகேவா? லோட் கரண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அவுட்புட் லோடு தெரியும். அதை வச்சு என்ன பண்ணிடலாங்க? லோடு கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? லோட் பவர் தெரியும், அதை வச்சு லோட் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. லோட் கரண்ட் கண்டுபிடிக்கிறேன். லோட் கரண்ட் ஈக்குவல் டு சப்ளை வந்து 10⁻³ பை இது எவ்வளவுங்க? V ஓட வேல்யூ 200. Yes. I equal to P equal to V into I. 1010 I'll cancel here 1 times. It will be 100 ampere. இங்க இருந்து armature current கண்டுபிடிச்சிடலாம். Armature current will be load current minus field current, which will be 100 minus 4. This will be 96 ampere. Armature current கண்டுபிடிச்சிட்டோங்க. ஓகேவா? armature current கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? வேற என்ன ஃபைண்ட் பண்ணலாங்க? 1 minute. கண்டினியூ பண்ணலாம். ஆர்மேச்சர் கரண்ட் தெரியும். இப்போ என்ன பண்ணலாங்க? நமக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் இட் இஸ் நதிங் பட் I square into armature resistance. if you simplify this, மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்டா எவ்வளவு வேல்யூ எனக்கு வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 368.64ங்க. 368.64 வாட் வந்திருக்கு. இது தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டோட்டல் லாஸ் கண்டுபிடிச்சிடலாம். இன்புட் லாஸ் எவ்வளவுங்க? இன்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 கிலோவாட், அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 17. அப்ப டோட்டல் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோவாட். நமக்கு தேவையான டோட்டல் லாஸும் கிடைச்சிருச்சு, ஆர்மேச்சர் காப்பர் லாஸும் கிடைச்சிருச்சு. அவன் என்ன கேக்குறாங்க? maximum efficiency will be obtained when total armature copper loss equal to total armature copper loss எவ்வளவு இருந்ததுன்னா maximum efficiency கிடைக்கும் கேக்குறான். total armature copper loss equal to total loss minus armature loss. ஓகேவா? total loss பாத்தீங்க அப்படின்னா 3 கிலோவாட் minus armature copper loss பாத்தீங்க அப்படின்னா 368.64 watt. இப்போ சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will get the value to be 2631 something வரும். ஓகேவா? எக்ஸாக்டா அவ்வளவு இருக்கான்னு தெரியல. 2632 இருக்கு கிட்டத்தட்ட இவ்வளவு வருங்க. ஓகேவா? ஏ ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. ஏ ஆப்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இது மட்டும் கொஞ்சம் லென்த்தான சம். இதுல என்ன பேராமீட்டர்ஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு கரண்ட், அதுக்கப்புறம் லோட் கரண்ட் கண்டுபிடிங்க பை யூசிங் சப்ளை பவர். அதுக்கடுத்து என்ன பண்ணுங்க? ஒன்ஸ் யூ ஃபவுண்ட் இட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஆர்மேச்சர் கரண்ட். ஆர்மேச்சர் கரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லோட் கரண்ட் மைனஸ் ஃபீல்ட் கரண்ட் போடுறதுனா ஆர்மேச்சர் கரண்ட் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்னதுங்க? காப்பர் லாஸ், அதுக்கப்புறம் டோட்டல் லாஸ் தெரியும். டோட்டல் லாஸ் அது ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் கண்டுபிடிச்சு டோட்டல் லாஸ் கண்டுபிடிச்சிட்டு அங்க என்ன பண்ணுங்க? டோட்டல் காப்பர் லாஸ் அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா டோட்டல் லாஸ் மைனஸ் ஆர்மேச்சர் காப்பர் லாஸ் இருக்கு தி ரிமைனிங் லாசஸ். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால இந்த கொஸ்டின் போட்டிருந்தீங்கன்னா வெரி குட், போடல அப்படின்னாலுமே நோ இஷ்யூ. பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கேட் லெவல் இட் இஸ் ரெகுலர் ஒன். பட் ஸ்டேட் பிஎஸ்யூல பாத்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்பெக்ட் பண்றது கொஞ்சம் டஃபா கேட்கணும் ஒரு கொஸ்டின் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டுங்க. டிசி மெஷின்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கு. எல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். The next thing we will go for is induction machines. இருங்க, டிசி மெஷின்ஸ் அடுத்த இருக்கான்னு பார்க்கிறேன். இல்லை அப்படின்னா let's go for induction machines. Okay. இண்டக்ஷன் மிஷின்ஸ் டிசியில் அவ்வளோதான் இருக்கு. இண்டக்ஷன் மிஷின்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் சால்வ் தட் ஆல்சோ, நோ இஷ்யூ. நெக்ஸ்ட்டுங்க. For an induction motor operating at a slip, the ratio of gross power output to air gap power equal to. ஓகே சார், இது வந்து ப்ரீவியஸ்லி கேட்ட கொஸ்டின்.
So for an induction motor, operating at slips at a slip, the ratio of gross power output to air gap power output. The ratio of gross power output to air gap power output. So it is nothing but 1 minus slip. Derivations வந்து actually time இல்ல. So but as per answer, B option is exactly correct. Okay. If you take gross power outputs ratio with air gap power output, you will get this 1 minus slip வரும். So இதுதான் அந்த question answer, B option. Derivations இருக்கு. So derivations என்ன பண்ணலங்க, நான் இடத்துல சால்வ் பண்ணல. So if needed, please go through the videos of machines. So நம்மளுடைய கிருஷ்ணாஜி அகாடமியில டிசி மிஷின்ஸ்ல இண்டக்ஷன் மிஷின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்லிப் முடிச்சுட்டு ஸோ வில் கால்குலேட் ரெசிஸ்டன்ஸ், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ், ஒரு பவர், அதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது கடைசி அதுக்காக சால்வ் பண்ணிருப்போம். ஸோ நீங்க அதை கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்து ஸோ நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரோட்டார்? What is the frequency of rotor current of a 50 Hz induction motor operating at 2% slip? Sir, rotor frequency equal to supplied, so slip times supply frequency. Slip order value 0.02, 2% 0.02, supply frequency 50 Hz, so you will get a rotor frequency to be 1 Hz. Rotor frequency 1 Hz. So அப்ப A option correct. சரி, இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிப் கான்செப்ட் எடுத்து அதுக்கு சால்வ் பண்ணிருப்போம். யூ கேன் கோ த்ரூ தட். ஸோ இதே கான்செப்ட்ல மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் கூட போட்டிருப்போம். ஸோ அப்போ நீங்க அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னா கான்செப்ட் ஆஃப் ஸ்லிப் இண்டக்ஷன் மெஷின்ஸ்ல படிச்சுட்டு ஸோ ஸ்டார்டிங்லேயே இருக்குங்க ஸ்லிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறம் இதுல ஒவ்வொன்றா இது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவல் கண்டிஷனும் ஸ்லிப் கண்டிஷனும் எப்படி வேரி ஆகும். அடுத்து நெக்ஸ்ட், next question. The torque. சார் ரெண்டு கொஸ்டின் ஒரே ஃபார்மேட்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஞாபகம். டார்க் ப்ரொடியூஸ்ட் பை 3 phase induction motor. Torque produced by 3 phase induction motor. 3 phase induction motor becomes maximum when slip S is equal to. Okay, sir, S is nothing but so slip S ஓட வேல்யூ எப்போ வந்து இதுவா இருக்குன்னு கேட்பாங்க. which is nothing but resistance by reactance ரேஷியோல பாத்தீங்க அப்படின்னா will get maximum torque. ஓகேவா, இதே கொஸ்டினை அப்படியே ஸ்லைட்டா மாடிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா செகண்டா ஒரு யூஸ் பண்ணிருப்பாங்க. ரன்னிங் கண்டிஷன்ல ஸ்லிப் கேட்டிருப்பாங்க. ஸோ ரன்னிங் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்லிப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரியாக்டன்ஸ். ஸோ மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்க அப்படின்னா டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்காது. சரியா? ஸோ கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க் அண்டர் ரன்னிங் கண்டிஷன் will be, அது கீழே இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். அதுக்கடுத்து கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க் அட் ரன்னிங் கண்டிஷன் will be so R equal to slip times of x2 இருக்கும். ஓகே, ஸோ பி ஆப்ஷன் இருக்கும். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்லிப் வந்து ஆக்சுவலா
இதுல ரன்னிங் கண்டிஷன்ல ஸ்லிப் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மேக்ஸிமம் டார்க் பாத்தீங்கன்னா டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பட் இந்த கண்டிஷன்ல இருந்து தான் அதை டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் அதை டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஸோ டார்க் ஈக்குவேஷன் இந்த வேலையை சப்ஸ்டிட் பண்ணிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த நான் சொல்ற ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஸ்லிப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரோட்டார் ரியாக்டன்ஸ் அப்படின்னும் ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ, இதுக்கு ஆப்ஷன் பி. அடுத்துங்க. ஓகே, ஐ திங்க் இண்டக்ஷன் மெஷின்ஸ்ல இவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா யூ கேன் சே ஐ வில் சால்வ், நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் திங், சிங்க்ரனஸ் மெஷின். சார் சிங்க்ரனஸ் மெஷின்ல ஒரே ஒரு கான்செப்ட் வந்து நிறைய கொஸ்டின் இருந்தது. ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றது இதுதான், அந்த ஒரு கொஸ்டின் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ரொம்ப ரொம்ப இந்த டைம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு நல்ல இது சிங்க்ரனஸ் மெஷின்ஸ்ல வோல்டேஜ் டிராப் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? டிராப் டியூ டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், டிராப் டியூ டு லீக்கேஜ் ரியாக்டன்ஸ், அப்புறம் டிராப் டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுல அந்த இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி. அதாவது வோல்டேஜ் டிராப் இந்த சிங்க்ரனஸ் மெஷின் எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 பேராமீட்டர்ல இருக்கும். ஒன்று வந்து டிராப் டியூ டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ், டிராப் டியூ டு லீக்கேஜ் ரியாக்டன்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷனால. ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருந்தாங்க, தே ஹவ் ஃபார்ம்டு மோர் கொஸ்டின்ஸ். இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள்ங்க. யூ வில் ஹேவ் a field current. This field current will give rise to field EMF. ஓகேவா? ஸோ இந்த field EMF என்ன பண்ணு பாத்தீங்க அப்படின்னா this will give rise to based on values of power factor. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, armature reaction வந்து mainly depends on power factor. Okay, based on power factor the parameters will vary. Okay, so this field current will give, this field EMF will give rise to armature current. This armature current, ஓகேவா, will give rise to என்னதுங்க, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் கொடுக்கும். இந்த ஆர்மேச்சர் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா it will give to armature current. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா in case of unity power factor, இது வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல பாத்தீங்கன்னா it will be cross magnetizing. ஸோ ஃபீல்டு கரண்ட்டும் ஆர்மேச்சர் கரண்ட்டும் பர்பெண்டிகுலரா இருக்கும், கிராஸ் மேக்னடைசிங் இருக்கும். இதுவே இதுல பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பவர் ஃபேக்டர் லேக்ல பாத்தீங்கன்னா கரண்ட் வில் லேக் திஸ் இஎம்எஃப். அப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இட் வில் பி டிமேக்னடைசிங். இதுவே லீடிங்ல இருந்தது அப்படின்னா மேக்னடைசிங். ஓகேவா? ஸோ ஜெனரேட்டர் இது வந்து ஆல்டர்னேட்டர் இருக்கு. ஸோ இந்த ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ல 2 இருக்கு. ஸோ ஜெனரேட்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மோட்டர். இந்த கேசஸ் எழுதிடுறேன், இந்த கேஸ்ல நிறைய கேட்டது நல்லது. யூனிட்டி பவர் ஃபேக்டர் இருக்கு, ஜெனரேட்டரா இருந்ததுன்னா கிராஸ் மேக்னடைசிங், மோட்டார் சேம் கிராஸ் மேக்னடைசிங். இதுவே இதுவா இருந்தது அப்படின்னா ஜீரோ பவர் ஃபேக்டர் லேக் அப்படின்னா டிமேக்னடைசிங் இன் கேஸ் ஆஃப் ஜெனரேட்டர். மோட்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிராஸ் இது மேக்னடைசிங். இதுவே ஜீரோ பவர் ஃபேக்டர் லீடா இருந்தது அப்படின்னா ஸோ மேக்னடைசிங், அதாவது ஹோல்லி மேக்னடைசிங். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்லி டிமேக்னடைசிங், ஹோல்லி மேக்னடைசிங். இது வந்து பாத்தீங்கன்னா டிமேக்னடைசிங். இதுவே இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ பவர் ஃபேக்டர் இல்லாம வெறும் லேக், வெறும் லீட் அப்படின்னு வந்தது அப்படின்னா அந்த கேசஸ் இருக்கும். பட் அந்த கேஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கல. ஸோ இந்த 3 கேஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க. இதுல இருந்த கொஸ்டின், இந்த கான்செப்ட் பாத்துக்கோங்க, இதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஜஸ்ட் இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா யூ கேன் சால்வ் திஸ். ஆர்மேச்சர் ரியாக்ஷன் மட்டும் நீங்க வோல்டேஜ் எவ்வளவு படிச்சிருந்தீங்கன்னா சிங்க்ரனஸ் மெஷின்ல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டக்குன்னு ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ அப்படியே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the effect of armature reaction in alternators-ல யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல பாத்தீங்க அப்படின்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல இது வந்து என்ன இருக்குங்க, கிராஸ் மேக்னடைசிங்கா இருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன், யூனிட்டி பவர் ஃபேக்டர் வந்து டிமேக்னடைஸ் ஆகும்னு இருக்கா. ஸோ அண்டர் யூனிட்டி பவர் ஃபேக்டர் டிமேக்னடைஸ் ஆகும்னு இருக்கா. இப்போதான் பார்த்தோம் ராங். டிமேக்னடைஸ் எப்போ ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டர்ல லாகிங் பவர் ஃபேக்டர்ல. ஓகே, அதுக்கடுத்து ஜீரோ பவர் ஃபேக்டர் லாகிங் லோடுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸோ ZPF லாகுக்கு ஜீரோ பவர் ஃபேக்டர் லாக் பாத்தீங்க அப்படின்னா இட் வில் ஹேவ். ஸோ இது என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா டிமேக்னடைசிங் கொடுத்துருக்கான். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்டுங்க. இதுவும் கரெக்ட். ஃபோர்த் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பவர் ஃபேக்டர் லாகிங் லோல பாத்தீங்கன்னா கிராஸ் மேக்னடைஸ் ஆகும் சொல்லியிருக்கான். ஜீரோ பவர் ஃபேக்டர் லாகிங் லோல நோ கிராஸ் மேக்னடைஸ் ஆகாது.
இதுவே ஜீரோ பவர் ஃபேக்டர் எடுத்துட்டு வெறும் பவர் ஃபேக்டர் லாகிங் சொல்லியிருந்தானா பார்சியலி கிராஸ் மேக்னடைசிங் பார்சியலி டிமேக்னடைசிங் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ராங். அப்போ 1 and 2 1 and 3 மட்டும் கரெக்ட். அப்போ ஏ ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி மேட்சஸ். 1 and 3 ஆர் கரெக்ட். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் கீழே டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இந்த ஆர்மேச்சர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹஸ் ஓகேவா சார் நல்லா ஞாபகம். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால ரெண்டு விஷயம் நடக்கும் ஓகேவா. ஸோ ஆர்மேச்சர் ரியாக்ஷனால ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மெயின் ஃபிளக்ஸை டிமேக்னடைஸ் பண்ணுங்க. இது கம்பல்சரி நடக்கும் ஓகேவா. மெயின் ஃபிளக்ஸ் வந்து டிமேக்னடைஸ் பண்ணணும் பிகாஸ் ஆஃப் லாகிங் லோட்ஸ். நான் யூஸ் பண்ணது எல்லாமே லாகிங் லோட்ஸ், அதனால டிமேக்னடைஸ் பண்றதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிராஸ் மேக்னடைஸ் பண்ணும். இது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல நம்ம இதுல ஸோ ஸ்டேட்மெண்ட் எதுவும் பாத்தீங்கன்னா இட் டிஸ்டார்ட்ஸ் த ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிராஸ் மேக்னடைசிங்னா ஒண்ணுங்க ஃபீல்ட டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டியூ டு ஆர்மேச்சர் ரியாக்ஷன் த ஆர்மேச்சர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹஸ் ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ் இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். இட் demagnetizes main flux. So main flux இது definitely correct. Second, it magnetizes main flux இருப்பாங்க. சரி இது வந்து கரெக்டான்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டா கரெக்டா சொல்லக்கூடாது. இது எப்போன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் பாசிபிள் ஒன்லி இன் கேஸ் ஆஃப் லீடிங் பவர் ஃபேக்டர். இல்ல ஜெனரல் கேஸ்ல எடுத்தோம் அப்படின்னா நோ சார் யூ ஷுட் நாட் ட்ரீட் திஸ். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா it cross magnetizes the main field flux. அதாவது cross magnetize கிடையாது, actually distorts the main field flux. Magnetize main flux. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா கரெக்ட். இந்த ரெண்டு விஷயம் கம்பல்சரி நடக்குங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் த லோட். இது எக்ஸாக்டா சொல்ல முடியாது, பட் இது ரெண்டு விஷயம் டிஃபால்ட்டா நடக்கும். அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும்? ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இட் டஸ் நாட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஆன் மெயின் ஃபிளக்ஸ். இட் டசன்ட் ஹாவ் எனி எஃபெக்ட் ஆன் மெயின் ஃபிளக்ஸ். ஸோ இதுவும் என்னதுங்க எக்ஸாக்ட்லி ராங். அது அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இஸ் எக்ஸாக்ட்லி மேட்சிங். சியில் மட்டும் தான் 1 and 3 இருக்கு. அப்போ அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே இட்ஸ் ஆல். ஐ ஹோப் இது கிளியரா புரிஞ்சு நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட் இருந்ததுன்னு கேட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே ஐ வில் கிளாரிஃபை. ஓகேவா. ஸோ அடுத்துங்க அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அட் ஜீரோ பவர் ஃபேக்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் தான். At zero power factor lagging, armature reaction alternate will be at set power factor, zero power factor lagging, armature reaction in alternator is. இப்பதான் பார்த்தோம் சொன்னால ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி பாருங்க. மூணாவது கொஸ்டின் இது. ஸோ ஹோல்லி ஆக்சுவலா ஜீரோ பவர் ஃபேக்டர் லாகிங்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோல்லி டிமேக்னடைசிங் எக்ஸாக்ட்லி கரெக்ட். கம்ப்ளீட்டா டிமேக்னடைஸ் ஆகும் இஃப் இட் இன் கேஸ் ஆஃப் ஜீரோ பவர் ஃபேக்டர் லாக். இதுவே வெறும் பவர் ஃபேக்டர் லாக்னு மட்டும் கொடுத்தோன்னா பார்ஷியலி கிராஸ் மேக்னடைசிங் பார்ஷியலி டிமேக்னடைசிங். சரியா. அடுத்து இது மூணாவது கொஸ்டின். இந்த ஒரு டாபிக் தெரிஞ்சா மூணு கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து சிங்கரஸ் மெஷினை கேட்டிருக்கா. ஹவு த ரியாக்டிவ் பவர் டெலிவர்டு பை a synchronous generator can be controlled by changing excitation. How reactive power delivered by a synchronous generator can be controlled. So this is a theory. ஸோ இது எப்படி இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பை சேஞ்சிங் எக்ஸைட்டேஷன். ஸோ ஆக்சுவலி பி ஆப்ஷன் இருக்கும். பை சேஞ்சிங் எக்ஸைட்டேஷன் யூ கேன் டூ திஸ். ரியாக்டிவ் பவர் ஃப்ளோ என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா. பி ஆப்ஷன் வந்து எக்ஸாக்ட்லி தான். அதுக்கு அடுத்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். So a synchronous machine with low value of short circuit ratio. Okay, what? So short circuit ratio has okay, what? So option A pathina high stability limit, option B low stability limit, option 3 good voltage regulation, option D pathina easier parallel operating capacity. Okay, so short circuit ratio அப்படினா so field current related to open circuit voltage by field current related to short circuit current. So அப்படின்றப்ப so short circuit ratio decrease ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிடுறேன்.
ஸோ ஸ்டெபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுங்க. ஓகேவா? ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் ஸ்டெபிலிட்டி. இது எங்க சார் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம்ஸ்ல இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி நாங்கள் படிப்பீங்க, அந்த இடத்துல சொல்லியிருப்போம். ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ டிக்ரீசஸ், ஸ்டெபிலிட்டி வில் ஆல்சோ அஃபெக்ட். ஸோ அப்படின்றப்ப பி ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி கரெக்ட். இட் வில் லோவர் ஸ்டெபிலிட்டி லிமிட் பிகாஸ் ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சிங்க்ரனைசேஷன். ஓகேவா? சிங்க்ரனைசேஷனை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பேராமீட்டர். ஸோ இது டிக்ரீஸ் ஆகுதுன்னா சிங்க்ரனைசேஷன்ல ப்ராப்ளம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்றப்ப என்னதுங்க, ஸ்டெபிலிட்டி டெஃபினட்டா அஃபெக்ட் ஆகும். மோர் த ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ, மோர் இட் வில் பி சிங்க்ரனைஸ்ட் வித் த டிரான்ஸ்மிஷன். சரியா? தட்ஸ் ஆல். இப்போ ரொம்ப ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ கம்மியா இருக்குன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பி ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட். ஸோ here 600 volt 60 kV single phase alternator has an effective resistance of 0.2 ohm. A field current of 10 ampere produces a armature current of 1 to 10 ampere. Okay, so a field current of 10 ampere produces an armature current of 210 ampere. Armature current of அதில் ஆன் கொடுத்துருப்பாங்க an armature current of 210 ampere on short circuit and EMF of 480 volt on open circuit. Okay, calculate the synchronous impedance and reactance. Okay, calculate the synchronous impedance and reactance. ZS and XS. Synchronous impedance கண்டுபிடிச்சிடலாம். So open circuit voltage by short circuit current. So it will be 480 by 210. So 121 is 21. 221 வந்து 44 வரும். So 221 வந்து 42 வரும். You will have remaining 6. So ஒரு 0 போட்டுக்கலாம். So அப்போ என்ன வருங்க? 21 into 3 will become, so possible 21 into 2 will be, so 42. அப்போ still you will have 2. அப்போ remaining எவ்வளோ இருக்குங்க? 42 அப்படின்னா 52 ஒரு 18 இருக்கும். அப்போ 180. ஓகேவா? ஸோ 180 வேணும் 21ல பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ 21 into 6, so 112. 21 into 7, so 7, 14. 21 into 8, 2, 8, 16, 168. ஓகேவா? ஸோ அப்போ என்னதுங்க? இதான் நியரஸ்ட். அப்போ 8ங்க, 2.28 ohm. ஓகேவா? ஸோ 2.28 இருக்குது ஷார்ட் சர்க்யூட் இம்பிடன்ஸ். தட் இஸ் இம்பிடன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க? ZS கேட்டிருக்கான், ZS ஃபைண்ட் பண்ணிட்டோம். XS கேட்டிருக்கான். ஓகேவா? ZS ஈக்குவல் டு √RS ஸ்கொயர் பிளஸ் XS ஸ்கொயர். இங்கேருந்து ZS ஸ்கொயர், இங்கே தான் XS ஸ்கொயர் எனக்கு வேணும். ஓகேவா? அப்போ XS ஸ்கொயர் ஈக்குவல் டு √ZS ஸ்கொயர் மைனஸ் RS ஸ்கொயர். இட் இஸ் நதிங் பட் ZS ஸ்கொயர் இப்போ தான் ஃபைண்ட் பண்ணணும். 2.8 the whole square minus RS square. So எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ரெசிஸ்டன்ஸ் 0.2. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.2 the whole square. So it will be 28 square will be 28 square 64. So 32. அதுக்கப்புறம் 4. So it will be 874 7.84 minus 0.04. ஸோ 7.8 வருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7.8 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு நியரஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற மேட்சோட ஒரே ஆப்ஷன் 2.27 தாங்க. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.27. அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டுங்க. ZSஓட வேல்யூ வந்து 2.28 ஓம், XS வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.27. சரியா? தட்ஸ் ஆல். இதுதான் கேட்டிருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்பேன், சிங்க்ரனைசிங் இம்பிடன்ஸ் கண்டுபிடிப்பேன். அதுலேருந்து ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் தெரியும். வெரி ஈஸிங்க, very easy.
Yes. Pitch factor for 5-6 short pitches. Okay. So pitch factor for 5-6 of short pitches. சார் ஆக்சுவலா இந்த வேல்யூ வந்து நீங்க மெமரி தான் பண்ணி ஆகணுங்க. இது வந்து சால்வ் பண்றது இட் இஸ் டிஃபிகல்ட். இட் இஸ் டெஃபினெட்லி யூ கான்ட் ஏபிள் டு சால்வ் திஸ் வித்வுட் கால்குலேட்டர். யூ கான்ட் ஏபிள் டு சால்வ் திஸ். பட் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். பிட்ச் ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா வெக்டார் சம் பை அரித்மெடிக் சம் போட்டீங்கன்னா வில் கெட் ஆன்சர். ஓகே. சோ தட் இஸ் பிட்ச் ஃபேக்டர் k is nothing but வெக்டார் சம் பை அரித்மெடிக் சம். arithmetic sum. So vector sum கண்டுபிடிக்கிறோம். Vector sum is nothing but so vector sum equal to 2es cos 30 degree by 2 போட்டிங்க அப்படின்னா you will get so which will be nothing but 15 degree வருங்க. 2es cos 15 degree வரும். அதுக்கப்புறம் arithmetic sum அப்படின்னா this value. அப்ப ரெண்டுத்துக்கும் இது பண்றப்ப you will get cos 15 degree. So this is nothing but 0.966. ஆக்சுவலா இதுதான் மேட்ச் ஆகும். ஸோ 0.966 இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும். 5-6 ஆஃப் ஷார்ட் பிட்ச்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ 5-6 ஆஃப் ஷார்ட் பிட்ச் இஸ் நத்திங் பட் வாட். ஸோ 6 ஸோ மேலே இது பண்ணும்போது இந்த வேல்யூவில் 15 டிகிரி சம்திங் வரும். சரியா? ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். இது ரிமெம்பர் பண்ண வேண்டிய சில டேர்ம்ஸ்ல இருக்கிற ஒரு பேராமீட்டர். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் கரெக்ட் 0.966. ஓகே. இது ஒன்று கேட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் கால்குலேட்டர்லாம் போட முடியாது. பட் இந்த வேல்யூ ரிமெம்பர் பண்ணிருக்கணும். இல்ல அப்படின்னா you cannot able to solve this. Okay. So I hope I have solved all questions. So in case ஏதாவது கொஸ்டின்ஸ் நான் விடுபட்டிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா சரி சால்வ் பண்ணாங்களா ஏதோ மேபி 1 or 2 மிஸ் ஆயிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஐ திங்க் ஐ ஹவ் சால்வ் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஒன் டைம் செக் பண்ணிட்டேன். இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார் இஎம்எஃப்டி ஐ திங்க் இன் லாஸ்ட் வீடியோ ஐ ஹவ் ஃபெயில் டு சால்வ் 2 கொஸ்டின்ஸ். ஸோ அது நான் லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். அது வந்து நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் என்னென்ன அப்படின்னு. இது வந்து ஒரு போனஸ் கண்டென்ட் கிடையாது. ஆக்சுவலாக அங்கேயே நான் சால்வ் பண்ணிருக்கணும். ஐ ஹவ் ஃபெயில் மறந்துடுச்சுன்னு இருக்கு. The following equation is not a Maxwell equation அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா del dot b equal to 0 அப்படின்றது பாத்தீங்கன்னா it is a Maxwell equation. ஓகேவா? del dot b equal to 0 is nothing but Maxwell's equation. இது இருக்கிறது Gauss law in magnetic field. ஆக்சுவலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா Gauss law in magnetic field. அதுக்கப்புறம் del cross d equal to 0 அப்படின்றது electric field is conservative அப்படின்ற கான்செப்ட், KCL கான்செப்ட். ஓகேவா? ஸோ del cross E equal to 0. ஸோ E is nothing but electric flux density அப்படின்றப்ப E equal to D equal to epsilon E அப்படின்னு வரும். அது எடுத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் திஸ் del cross d equal to 0. ஸோ சி ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்டகிரேஷன் தப்புங்க. ஓகேவா? ஸோ சி ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா which of the following is not a Gauss law, இந்த இன்டகிரேஷனோட சிம்பிள் தப்பு. சர்ஃபேஸ் இன்டெகிரல் அப்படின்றப்ப யூ ஹாவ் டு புட் டபுள் இன்டகிரேஷன். d vector dot ds vector equal to 0. சர்ஃபேஸ் இன்டெகிரல் மீன்ஸ் you should have this one டபுள் இன்டகிரேஷன் வரணும். ஓகேவா? இது ஒன்று தான் மிஸ் மேட்ச் ஆகுதாங்க. அதுக்கு அடுத்துங்க அப்புறம் ஃபோர்த் ஒன் பாத்தீங்க அப்படின்னா del square a equal to mu naught j அப்படின்றது பாத்தீங்கன்னா லாப்லாஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பாய்சன் ஈக்குவேஷன், ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ற ஒரு ஈக்குவேஷன். ஸோ அதுங்க அதுவும் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ். ஓகே. ஸோ ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாப்லாஸ் அண்ட் பாய்சன்ஸ் ஆர் நாட் அ பார்ட் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ் பட் தே ஆர் யூஸ்டு. ஓகேவா? தே ஆர் யூஸ்டு டு சால்வ் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் பட் தே ஆர் நாட் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் மேக்ஸ்வெல்ஸ். பட் அந்த இதுபடி பார்த்தோம் அப்படின்னா சி அப்படின்றதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின். ஏன்னா சியும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். எப்போனா டபுள் இன்டகிரேஷன் வந்திருந்தது அப்படின்னா இதுவே டி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ல லாப்லாஸும் பாய்சனும் பாத்தீங்கன்னா நாட் அ பார்ட் ஆஃப் மேக்ஸ்வெல் பட் தே ஆர் யூஸ்டு டு சால்வ் டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டி அண்ட் கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி. அதனால அது வந்து நான் எக்ஸாக்டா சொல்ல முடியல. அதனால சிஆர்டி இட் இஸ் டிசைடட் பேஸ்ட் ஆன் TNPsc ஸ்கீம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் சிஏ இருக்கிறது நிறைய சான்சஸ் அதிகம் பிகாஸ் டைப்பிங் சரி. அதுக்கடுத்து அதை நாங்க சால்வ் பண்ணல. ஸோ அதனால அது இப்ப சொல்லிட்டேன். வேற இன்னும் ஏதோ ஒரு கொஸ்டின் எனக்கு விட்ட மாதிரி ஞாபகம் இருந்தது, நான் செக் பண்ணிக்கிறேன்.
இதே மாதிரி நான் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலுமே எனக்கு நீங்க கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் நெக்ஸ்ட் கிளாஸ், ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே சால்வ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட. ஐ ஹவ் சால்வ், நான் எடுக்கிற பேப்பர்ஸ் எல்லா கொஸ்டினுமே நான் கிட்டத்தட்ட சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அதனால உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்ல எதாவது டவுட் இருந்தாலுமே நீங்க கேளுங்க, டெஃபினட்டா ஐ சால்வ், நோ இஷ்யூ. அதே மாதிரி பரிவன் சிஸ்டம்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் அது இங்க சால்வ் பண்ணல. பவர் சிஸ்டம்ஸ் வீடியோ போடும்போது நான் அதில் சொல்லிடுறேன். பவர் சிஸ்டம் சொல்யூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஐ சால்வ் பரிவன் சிஸ்டம் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து EMF. Okay, I think I have solved all the rest of the questions in EMFT. In case ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகே. அக்கார்டிங் டு ஃபேரடேஸ் லா, அப்ளிகேஷன் ஃபார் EMF வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா, EMF பாதி டேர்ம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். EMF இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா, ஸோ எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். So it is nothing but the external force that is required to move the electrons in the desired direction of applied electric field. ஓகேவா, ஸோ நீங்க அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ற அந்த டேர்ம் தான் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோமோட்டிவ். ஓகேவா, டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் applied external force which is used to move electrons or charge carriers in the desired direction of applied electric field. நான் அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு அதுக்கான டெஃபினிஷன் தான் பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். சிம்பிள் டெஃபினிஷன். எக்ஸாக்ட் டெஃபினிஷன் will vary according to books. ஓகே, காஸ் லா இஸ் an alternative statement of, இது நான் சொல்ல மறந்துட்டேன். காஸ் லா பாத்தீங்க அப்படின்னா இது இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா கிரீன்ஸ் தியரம் சொல்லுவாங்க. கிரீன்ஸ் தியரம். ஓகே, காஸ் லா இஸ் an alternative statement of கிரீன்ஸ் தியரம். சரிங்களா, ஸோ இதுல ரெண்டு இருக்கும், எலக்ட்ரிக் காஸ் லா இருக்கும், மேக்னெட்டிக் காஸ் லா இருக்கும். எலக்ட்ரிக் காஸ் லா பாத்தீங்க அப்படின்னா ஸோ டபுள் இன்டெகிரல் டி வெக்டார் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட். மேக்னெட்டிக் காஸ் லா பாத்தீங்க அப்படின்னா டபுள் இன்டெகிரல் பி வெக்டார் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு 0. ஓகேவா, ரெண்டுமே இதுவும் கன்சர்வேட்டிவ் அதுவும் கன்சர்வேட்டிவ். ஓகே, தட்ஸ் ஆல். ஐ ஹோப் ஐ ஹவ் சால்வ்ட் எவ்ரி क्वेश्चंस. இன் கேஸ் மெசேஜ்ல ஏதாவது நான் ஸ்கிப் பண்ணிருந்தேன் தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு நான் ஏதாவது சால்வ் பண்ணாம இருந்தேன்னா கமெண்ட்ல யூ கேன் see I will solve. Okay, if not so I will again recheck the question paper. If I have missed anything I will solve in power systems solution. Thank you.